இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தைவான் ஹாங்காங்கை புரட்டி போட்டது ரகாசா புயல். தைவானில் ஏற்படுத்திய பாதிப்பில் 17 பேர் உயிரிழப்பு. தென்சீன பகுதிகளில் கரையை கடக்கும் ரகாசா புயல். குவாங்டாங் மாகாணத்தில் 10 லட்சம் மக்கள் வெளியேற்றம். ரஷ்யாவுடனான வர்த்தக விவகாரத்தில் இந்தியாவை தண்டிக்க விரும்பவில்லை. கச்சா எண்ணெய் வாங்க மாற்று யோசனைகளை மட்டுமே அளிக்கிறோம் என அமெரிக்க எரிசக்தி துறை செயலர் கருத்து. விரைவில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் பீகாருக்கு புதிய திட்டங்கள் அறிவிப்பு. சுமார் 6000 கோடி ரூபாய் மதிப்பிலான போக்குவரத்து திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல். மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினரின் முன்னேற்றத்திற்காக 10 வாக்குறுதிகள். பீகார் காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் வெளியிட்டார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பங்கேற்க இன்று சென்னை வருகிறார் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி. கல்வியே நமது இனத்தின் முன்னேற்றத்துக்கு அடிப்படை என திராவிட மாடல் அரசு செயலாற்றி வருவதாக முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். தாரை குடித்துவிட்டு காங்கிரசுக்கு திமுக சக்கையை மட்டுமே கொடுப்பதாக பழனிசாமி விமர்சனம். கூட்டணி கட்சிகளை அடிமை போல திமுக நடத்துவதாகவும் குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் காங்கிரஸ் தலைவர் மரியாதைக்குரிய திரு அழகிரி அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். சாரை குடித்துவிட்டு சக்கையை வழங்குகிறார் சொன்னார். அதுல ரோல் மாடல் திமுக. சாரை குடித்துவிட்டு சக்கையை காங்கிரஸ் கொடுக்கிறாங்களாம். பழனிசாமி முதலில் அதிமுக கூட்டணியில் உள்ள குழப்பங்களை தீர்க்கட்டும். திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பான பழனிசாமியின் விமர்சனத்துக்கு செல்வ பெருந்தகை பதில். அவங்க கட்சியை பத்தி கவலைப்பட சொல்லுங்க. அவங்க கட்சியிலேருந்து ஒருத்தர தலைவர்கள் வெளியே போயிட்டு இருக்காங்க. அவங்க கூட்டணியிலேருந்து வெளியே போயிட்டு இருக்காங்க. ஏன் எங்க கூட்டணியை பத்தியும் காங்கிரஸை பத்தியும் அவருக்கு அவ்வளவு பெரிய கவலை? அதிமுக அலுவலகத்தை எட்டி உதைத்தவர்களை கட்சியில் எப்படி சேர்க்க முடியும் என சண்முகம் கேள்வி. கூட்டணியில் சேர சண்முகம் வீட்டு வாசலில் யார் நின்றது என பன்னீர்செல்வம் பதில். சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றீங்க? கூட்டணி சேரக்கூடாது, சேர்க்கக்கூடாது. யாரு? சிவி சண்முகம். யார் போய் அவர் வீட்டு வாசல் நிற்கிறது? இப்போ கூட்டணி சேர தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை சுற்றுப்பயண திட்டம் மாற்றி அமைப்பு. டிசம்பர் 20ஆம் தேதி வரை திட்டமிட்டிருந்த பரப்புரை பிப்ரவரி 21ஆம் தேதி வரை நீட்டிப்பு. தமிழகத்தில் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை. நாகை சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை. சீர்காழி, தரங்கம்பாடி பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் தணிந்த வெப்பம்.
கனமழையால் வெள்ளத்தில் தத்தளிக்கும் கொல்கத்தா. சாலைகளில் ஆறு போல் மழைநீர் பெருக்கெடுத்ததால் வாகன ஓட்டிகள் அவதி. மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர் அருகே கிராமங்களை சூழ்ந்த வெள்ளம். உடைமைகளை இழந்து தவிக்கும் மக்கள். மகாராஷ்டிராவில் வரும் 28ஆம் தேதி வரை மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மும்பை, தானே உள்ளிட்ட பகுதிகளுக்கு சனி, ஞாயிறு அன்று ஆரஞ்சு அலர்ட். திருப்பதி கோயில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடக்கம். பெரிய சேஷ வாகன சேவையில் இடம்பெற்ற கண்கவர் கலை நிகழ்ச்சிகள். தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் களை கட்டிய நவராத்திரி திருவிழா. திருவண்ணாமலை கோயிலில் பச்சை பட்டுடுத்தி கஜலட்சுமி அலங்காரத்தில் எழுந்தருளிய பராசக்தி அம்மன். போபாலில் நடந்த கர்பா நடன நிகழ்ச்சியில் திரளானோர் பங்கேற்று உற்சாகம். பாரம்பரிய இசைக்கு ஏற்ப நடனமாடி அசத்தல். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாள் ஊதியத்தை தீபாவளி போனஸாக வழங்க மத்திய அமைச்சரவை முடிவு. 10.91 லட்சம் ரயில்வே ஊழியர்களுக்கு 1865 கோடி ரூபாய் போனஸாக வழங்க ஒப்புதல். தமிழ்நாடு அரசின் எரிசக்தி துறை முதன்மை செயலர் பீலா வெங்கடேசன் காலமானார். உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. லடாக்கில் மாநில அந்தஸ்து கோரி நடந்த போராட்டத்தில் வன்முறை, 4 பேர் உயிரிழப்பு. தலைநகர் லேயில் ஊரடங்கு உத்தரவு அமல். இஸ்ரேல் மீது ஏமன் ஹவுட்டி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல். ட்ரோன் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் 20 பேர் படுகாயம். ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 4 சுற்றில் வங்கதேசத்தை வீழ்த்தியது இந்தியா. முதல் அணியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறி அபாரம். இரண்டாயிரத்தி 2021, 2022, 2023 ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகளை அறிவித்தது தமிழக அரசு. அனிருத், எச்.ஜே. சூர்யா, லிங்குசாமி, சாய் பல்லவி, மணிகண்டன், ஸ்வேதா மோகன் உள்ளிட்டோருக்கு விருது. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.